ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சக்தி வாய்ந்த சிலைகளின் திசைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் பெரும்பாலும் தெய்வீக சிலைகளை வைக்கிறது வெறும் அழகுக்காக மட்டும் இல்லைங்க. நல்ல சக்தி வரணும், மனசு அமைதியாக இருக்கணும், பணம் காசு சேரணும்னு நிறைய விஷயங்களுக்காகவும் வைப்பாங்க. சரியான சிலைகளை சரியான திசையில் வைக்கிறது ரொம்ப முக்கியம். வீட்டில் வைக்க வேண்டிய 10 முக்கியமான சிலைகள் பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதலில் விநாயகர் சிலை. எந்த ஒரு நல்ல காரியத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகரை கும்பிடுறது நம்முடைய வழக்கம். தடைகளை நீக்கி நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுப்பவர். இவரை வடகிழக்கு திசையிலோ இல்லை வீட்டு வாசலை நோக்கியோ வைக்கலாம். அடுத்ததாக புத்தர் சிலை. புத்தர் சிலை அமைதி, ஞானம், நிம்மதிக்கு அடையாளம். வீட்டில் புத்தர் சிலையை வைக்கும்போது மனசு அமைதியாகும், தியானம் பண்ற உணர்வு வரும். இதை கிழக்கு திசையிலோ அல்லது வீட்டில் ஒரு அமைதியான மூலையிலோ வைக்கலாம். அடுத்ததாக லக்ஷ்மி தேவி சிலை. செல்வத்திற்கும் செழிப்பிக்கும் அதிபதி லக்ஷ்மி தேவி. இவரை வீட்டில் வைக்கும்போது பணம் காசு சேரும்னு நம்புறாங்க. லக்ஷ்மி சிலையை வடக்கு திசையிலோ அல்லது கிழக்கு திசையிலோ சுத்தமான இடத்திலேயோ வைக்கணுங்க. அடுத்ததாக நடராஜர் சிலை. சிவன் நடனமாடுற கோபத்தில் இருக்கிற நடராஜர் சிலை உலகத்தோட சக்தி, படைப்பு, அழிவு சுழற்சியை குறிக்கும். கல்வி கலைகளில் சிறந்து விளங்க இவரை நாம் எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்றால் முக்கியமான, அதுவும் வடகிழக்கு திசை அல்லது வீட்டில் சுத்தமான ஒரு திசையில் தான் கண்டிப்பாக வைக்க வேண்டும். அடுத்ததாக கிருஷ்ணர் சிலை. கிருஷ்ணர் அன்பு, சந்தோஷம், ஆன்மீக வளர்ச்சிக்கு அடையாளம். பாலகிருஷ்ணர் அல்லது ராதாகிருஷ்ணர் சிலைகள் வீட்டில் நல்ல சக்தியை கொண்டு வரும். இவர்களை வடகிழக்கு திசையிலோ அல்லது உங்களுடைய பூஜை ரூம்ல கூட வைக்கலாங்க. அடுத்ததாக சரஸ்வதி தேவி சிலை. படிப்பு, கலை, ஞானத்துக்கு அதிபதி சரஸ்வதி. படிக்கிற பிள்ளைங்க எடுக்கிற வீடுகள்லையோ இல்லை கலை ஆர்வம் இருக்கிறவங்க வீடுகள்லையோ இவரை வைக்கிறது நல்லதுங்க. இவரை கிழக்கு திசையிலோ அல்லது படிக்கும் ரூம்லையோ வைக்கலாங்க. அடுத்ததாக குபேரர். குபேரன் செல்வத்தோட கடவுள். இவரை வீட்டில் வைக்கும் போது பண கஷ்டம் நீங்கி செல்வம் பெருகுன்னு நம்புறாங்க. குபேரர் சிலையை வடக்கு திசையில் வைக்கணும். அடுத்ததாக 7 குதிரைகள் பூட்டிய சூரிய ரதம். 7 குதிரைகள் பூட்டிய சூரிய ரதத்தோட சிலை வேகம், வெற்றி, முன்னேற்றத்துக்கு அடையாளம். இவரை கிழக்கு திசையிலோ இல்ல ஹால்லையோ வைக்கும்போது சுறுசுறுப்பு வரும், வெற்றி கிடைக்கும். அடுத்ததாக பசு மற்றும் கன்றுக்குட்டி சிலை. நம்முடைய மதத்துல பசு ரொம்ப புனிதமானது. பசுவும் கன்றுக்குட்டியும் இருக்கிற சிலை அன்பு, தாய்மை, செழிப்பை குறிக்கும். இவரை வடகிழக்கு திசையிலோ இல்லை வீட்டுக்கு நடுப்பகுதியிலோ வைக்கலாம். அடுத்ததாக மீன் சிலை. மீன், குறிப்பா 2 மீன்கள் அதிர்ஷ்டம், செழிப்பு, சந்தோஷத்துக்கு அடையாளம். இது சீன வாஸ்து சாஸ்திரத்திலேயும் முக்கியமானது. இதனை வடகிழக்கு திசையிலோ இல்லை செல்வம் சேர்னு நம்பப்படுற உங்களுக்கு தோன்ற இடத்திலேயோ வைக்கலாங்க. அடுத்ததாக நீங்க சிலைகளை எப்பவுமே சுத்தமாகவும் மரியாதையாகவும் வச்சுக்கணும். சிலைகளை நேரடியா தரையில் வைக்காம ஒரு மேடையில் வைக்கணும். சிலைகளோட முகம் சுவரை நோக்கியோ இல்லை தவறான திசையிலோ இல்லாம பார்த்துக்கோங்க. உடைஞ்ச அல்லது சேதமான சிலைகளை வீட்டில் வைக்கக்கூடாது. இந்த சிலைகள் உங்களுடைய வீட்டுக்கு அமைதியையும் நல்ல சக்தியையும் செல்வத்தையும் கொண்டு வரும்னு நம்புறோம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.